ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வாக்காளர் அட்டை வைத்திருப்பவருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குங்க. இன்னும் 3 நாள் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளார இந்த எல்லா வேலையுமே முடிக்க பாருங்கள். இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழகத்தில் ஸ்பெஷல் இன்டென்சிவிஷன் எஸ்ஐஆர் பார்த்தோம் போயிட்டுருக்குங்க. அதாவது ஓட்டர் ஐடி வச்சுருக்கவங்க உங்களுக்கு வாக்காளர் கணக்கீட்டு படிவம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி பிஎல்ஓ கிட்ட சப்மிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அதேமாரி உங்களுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க. பெயர் இல்லாதவங்க புதுசாக தான் உங்களுக்கான ஓட்டர் ஐடி கார்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். அதேமாரி ஒரு சில பேர் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தாலும் நீங்கள் அந்த எனிமிரேஷன் ஃபார்மை சரியாக ஃபில் பண்ணி கொடுக்காமல் இருந்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2002, 2005க்கான டீட்டெயில்ஸாக எனிமிரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கல அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருப்பாங்க. அந்த நோட்டீஸ் வந்திருக்கவங்க மட்டும் ஏதாச்சும் ஒரு 2 டாக்குமெண்ட்ஸ் அனுப்பி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த கிளியர் பண்ணுற மாரி இருக்கும். அதுவும் இருக்குது. அது பண்ணாதவங்க சீக்கிரமாக பண்ணிடுங்க. இப்போ முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடைசி தேதி ஜனவரி 18 கொடுத்துருக்காங்க. ஸோ ஜனவரி 18க்குள்ளார நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் முன்கூட்டி பண்ணிக்கோங்க. அதாவது புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணுறவங்க, இல்லை நீங்கள் தொகுதி மாற்ற போகிறீங்க அப்படின்னா தொகுதி மாற்றிக்கலாம். அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணுறவங்க, நேம் அப்டேட், மொபைல் அப்டேட், டேட் ஆஃப் பர்த் அப்டேட், இந்த மாதிரி எது அப்டேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி 18 ஜனவரி 2026 தாங்க கடைசி தேதி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஏற்புரைகள் மற்றும் மறுப்புரைக்கான காலம் அதுதான். ஸோ அந்த கடைசி தேதிக்குள்ளே எல்லாமே பண்ண பாருங்கள். எதன் காரணமாக அது கடைசி தேதி அப்படின்னா, நீங்கள் அந்த 18ஆம் தேதிக்குள்ளே எது பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டில் அப்டேட் ஆகுங்க. 18ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணாலும் சரி, நீங்கள் தொகுதி மாற்றம் பண்ணாலும் சரி, அது புதிய ஓட்டர் லிஸ்ட்டில் அப்டேட் ஆகாது. புதிய ஓட்டர் லிஸ்ட் என்னைக்கு வருது அப்படின்னா 17 பிப்ரவரி 2026 அன்னைக்கு உங்களுக்கு இறுதி வாக்காளர் பட்டியலை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருந்தால் மட்டும்தாங்க வருகிற எலெக்ஷனில் உங்களால் ஓட்டு போட முடியும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதனால தான் 18 ஜனவரி 2026க்குள்ளாரே புதுசாக அப்ளை பண்ணுறவங்க, தொகுதி மாற்றுறவங்க எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமான அப்டேட் புதுசாக ஓட்டடி அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க, தொகுதி மாற்றுறவங்க பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பிரச்சனை கிடையாது. ஸோ சீக்கிரமாக பண்ண பாருங்கள். இதான் கடைசி தேதி 18 ஜனவரி 2026. அதுக்குள்ளே இன்னும் 3 நாட்கள் தான் டைம் இருக்குது. சீக்கிரமாக எல்லாமே பண்ண பாருங்கள். ஏன்னா இறுதி வாக்காளர் பட்டியலில் அப்போ தான் அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பண்ணால் மட்டும்தான் இந்த வாக்காளர் பட்டியலில் கம்பல்சரி உங்கள் பெயர் இருக்கணும். இப்போது நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறது இந்த வெப்சைட் தான், voters.ec.government.in. இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா எல்லாமே பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டு இல்லை அப்படின்னா ஆன்லைன் மூலமாக டிஜிட்டல் ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. அதேமாரி ஓட்டர் ஐடி கார்டு தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கன்னா வீடு தேடி உங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டு அனுப்புவாங்க. புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி ஓட்டர் ஐடியில் நேம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் அப்டேட் இருக்குது, ஸோ அட்ரஸ் மாற்றணும், தொகுதியவே நான் ஷிஃப்ட் பண்ணணும், அதேமாரி நேம் அப்டேட் பண்ணணும், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இந்த மாதிரி எது அப்டேட் பண்ணுறது, ஃபோட்டோ அப்டேட் பண்ணுறது எல்லாமே பார்த்தா ஃபார்ம் 8 பயன்படுத்தி அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ புதுசாக அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், அட்ரஸ் மாற்றுறது, மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறது, அதேமாரி ஓட்டர் ஐடி கார்டு எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது, ஸோ ஓட்டர் ஐடி தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா எப்படி வீட்டுக்கே வர வைக்கிறது, இதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ கடைசி தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 ஜனவரி 2026 சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளாரே எல்லாமே எல்லா வேலையும் முடிக்க பாருங்கள். அதுக்கப்புறம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓட்டர் லிஸ்ட்டில் அப்டேட் ஆகாதுங்க. அதேமாரி இந்த 18ஆம் தேதியை லாஸ்ட் தேதி கொடுத்துருக்காங்க. அதை எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஒன்லி 3 days தான் டைம் இருக்குது. ஆன்லைன்லேயே நீங்களே பண்ண பாருங்கள். ஓல்த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.